இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. உன்னோட உயிரை காப்பாத்துறதுக்காக அண்ணி அவங்களோட உயிரை பணையா வச்சாங்கன்னா, உன் கையில இருந்த அந்த பாம்பு கடியில இருந்து ரத்தத்தை உறிஞ்சு அவங்க உயிரை ஆபத்துல போட்டுட்டாங்கன்னா, ஏன் லக்ஷ்மி என்ன உனக்கு இந்த அளவுக்கு பிடிச்சிருக்கு? எதுக்கு என் மேல உனக்கு அவ்வளோ அன்பு? ஒருத்தரை விரும்புறது எனக்கு தெரியும், ஒருத்தரை காதலிக்கிறதும் தெரியும். ஆனா உயிரையும் தாண்டி காதலிக்கிறது எப்படி இருக்கும்னு இப்போ உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் புரிஞ்சது லக்ஷ்மி. காதலிச்சவங்களுக்காக தான் உயிரையவே தியாகம் பண்ணிடுவாங்களா? காதலிக்கிறவங்களுக்காக சாகர வரைக்கும் போயிடுவாங்களா? நீ மட்டும் இல்லைனா நான் இன்னைக்கு இல்லை லக்ஷ்மி. நீ என்னை காப்பாத்திட்டு நீ இப்படி கொஞ்சம் கூட அசைவே இல்லாம படுத்திருந்தா என்னால இதை பார்க்க முடியல லக்ஷ்மி. பிளீஸ் லக்ஷ்மி, ஒரே ஒரு வாட்டி கண்ணை தர. நான் பேசுறது உனக்கு கேக்குதா? லக்ஷ்மி இப்ப கண்ணை திறந்துட்டா, நல்லாதான் பேசுறான். நிஜமாவா மித்ரா? கண்ணை திறந்துட்டான்னா இனி அவளுக்கு எந்த ஆபத்தும் இல்லைன்னு தானே அர்த்தம். வாங்க போய் பார்க்கலாம். அக்கா, அக்கா, உனக்கு எப்படி இருக்குக்கா? இப்ப பரவாயில்லையா? எனக்கு ஒன்னும் ஆகல ஜானு. என் மேல பாசமா இருக்கிறவங்க என்ன சுத்த இவ்ளோ பேரு இருக்கும் போது எனக்கு என்ன ஆகும் சொல்லு? என் பிள்ளையோட உயிரை காப்பாத்தினதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் லக்ஷ்மி. ஐயோ, என்ன மாமா இப்படி சொல்றீங்க? அவரை நீங்க பெத்த பையனா இருக்கலாம், எனக்கு அவரு கணவர். அவருக்கு எதுவும் ஆகாம பாத்துக்க வேண்டிய கடமை எனக்கு இருக்கு. என் கடமையை நிறைவேற்றினதுக்கும் தேங்க்ஸ் சொல்லுவீங்களா? உள்ள வாங்க. லக்ஷ்மி, இப்ப எப்படிமா இருக்க? நான் நல்லாதான் இருக்கேன் பாட்டி. அண்ணா, அண்ணி,
நீங்க இப்ப ஓகே தானே? உங்களுக்கு என்ன ஆச்சோன்னு நாங்க எவ்வளவு பதறி போயிட்டோம் தெரியுமா? நாங்க 2 பேரும் இப்ப நல்லா தான் இருக்கோம் சஞ்சனா. தேங்க் காட். இப்பவும் என்னால நம்பவே முடியல நீ இவ்ளோ சீக்கிரம் வீட்டுக்கு கியூர் ஆகி வருவன. உன்னை இப்படி பார்த்ததுக்கு அப்புறம் தான் என் மனசுக்கு ரொம்ப நிம்மதியா இருக்குண்ணா. எனக்கு எதுவும் ஆகாம பாத்துக்கிறதுக்கு அதான் உன் அண்ணி என் கூடவே இருக்காளே ஹன்சிகா. அப்படி இருக்கும்போது எனக்கு என்ன ஆகும்? ஆனா என்ன, எனக்காக யோசிச்சு அவ உயிருக்கு ஆபத்தாக்கிக்கிட்டா. அந்த கடவுள் தயவால அவளே அந்த ஆபத்துல இருந்து வெளியில வந்துட்டா. என்னம்மா லட்சுமி, இது யாராவது இப்படி எல்லாம் பண்ணுவாங்களா? மித்ராவோட உயிரை காப்பாத்துறதுக்காக நீ உன்னோட உயிரை போய் பணையம் வச்சிருக்க. தெரியல பாட்டி, நான் பண்ணது சரியா தப்பானெல்லாம் எனக்கு தெரியல. அப்பா அவரை எனக்கு ரொம்ப பக்கத்துல இருந்தாலும் எங்க அவர் என்னை விட்டு ரொம்ப தூரம் போயிடுவாரோன்னு பயந்துட்டேன். அவரு மூச்சு விட முடியாம தவிக்கும் போது ஏன் மூச்சு இங்க நின்னு போற மாதிரி எனக்கு தோணுச்சு. அதனாலதான் அவரை எப்படியாவது காப்பாத்திரணும்ன்ற பதட்டத்துல எனக்கு அதை தவிர வேற வழியே தெரியல. மித்ராவை காப்பாத்துற முயற்சியில உனக்கு ஏதாவது ஆயிருந்தா? அவரே இல்லைன்னா நான் இருந்தும் இல்லாத மாதிரி தான் பாட்டி. எனக்கு வாழ்வா இருந்தாலும் சாவா இருந்தாலும் அது அவர் கூட தான். அப்படி இருக்கும்போது அவரை காப்பாத்துற முயற்சியில எனக்கு என்ன ஆனாலும் அதை நான் சந்தோஷமா ஏத்துப்பேன் பாட்டி. உனக்கு உன்னை பத்தியே யோசிக்கவே தெரியாதாம்மா? எப்ப பார்த்தாலும் ஏன் சொந்தம் ஏன் குடும்பம் நினைக்கிறியே தவிர அவங்களுக்காக நீ பண்ற தியாகத்தினால உனக்கு என்ன நடக்கும்னு யோசிச்சு பாத்தியா? நான் எதுக்காக யோசிக்கணும் பாட்டி? ஒருவேளை அவருக்கு ஏதாவது ஆகிறதுக்கு முன்னாடி என்னோட உயிருக்கு ஏதாவது ஆயிருந்தா நீங்க எல்லாரும் எனக்காக என்ன மாதிரியே பதறி இருப்பீங்கல்ல. என்ன காப்பாத்திக்கிறதுக்காக நீங்களும் என்ன மாதிரி துடிச்சிருப்பீங்கல்ல.